இது எனக்கு பெர்ஃப்யூம்ஸ் பிடிக்கும். சில பிராண்ட்ஸ் இங்க கிடைக்காதுன்றதுனால வந்தது. பட் சாலிடா நீங்க இதெல்லாம் இங்க சென்னையில வாங்கணும்னா ஒரு 11,000 12,000. எல்லாம் நினைக்கலாம் பெர்ஃப்யூம்க்கு இவ்வளோ செலவு பண்றீங்க அப்படின்னு. ஒருத்தவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் கிடைக்குது அடிக்ஷன் அது மாதிரி. பட் இதோட எக்ஸாக்ட் நேம் வந்து செனல் அப்படின்வாங்க. திஸ் இஸ் ஃப்ரம் பாரிஸ். ஸோ கொக்கோ செனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே எனக்கு என்னோட வாட்ச் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல் ஆர் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ். கேஷுவல் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி ஒரு வாட்ச் நான் காட்டுறேன். அது வாங்கி கொடுத்து சாலிடாக ஒரு 10 வருஷம் இருக்கும். பிராண்ட் நேம் வெரி வெரி யூஸ்ஃபுல். எனக்கு அவர் காமிக்கும் போது கூட சிரிச்சேன். இது எப்படி நான் சாத்தியம் அப்படின்னா பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு கடையிலேயே அவர் அதை ஓப்பன் பண்ணி. பேசிக்லி ஐ எம் அ வெரி பெர்ஃப்யூம் லவர். நான் பயங்கரமான ஒரு பெர்ஃப்யூம் லவர். எனக்கு பெர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். கலெக்ட் பண்ணுவேன். நிறைய பெர்ஃப்யூம்ஸை கலெக்ட். வாட்சஸ் ரொம்ப பிடிக்கும். வாட்சஸ் ரொம்ப பிடிக்கும். கூலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேஜெட்ஸ்ன்னு சொன்னேன். என்னோட ஃபுஜி ஃபிலிம் நான் லேட்டஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ண ஃபுஜி ஃபிலிம் XM5 என்னோட சோனி கேமராவும் இருக்குது. எங்களோட விளாகுக்கு எங்கள் சோனி கேமராவை தான் யூஸ் பண்ணுறோம். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் எனக்கு பர்சனலாக எனக்கு ஃபோட்டோகிராஃபி எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஃபுஜி கலர் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஃபுஜி கேமரா வாங்கி அதெல்லாம் ரெடி பண்ணி அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திஸ் இஸ் விக்டோரியா சீக்ரெட். என்னோட வெரி பர்சனல் அண்ட் வெரி என்ன சொல்றது ஃபேவரட். எங்க போனாலும் எந்த மால்ஸ் போனாலும் இல்ல ஆப்பிள்ஸ் போனாலும் எல்லா பிராண்ட்ல இருக்கிற பெர்ஃப்யூம்ஸ் என்கிட்ட இருக்கட்டும். ஸோ அதுல த மோஸ்ட் ஃபேவரட் ஒன் இஸ் விக்டோரியா சீக்ரெட் பாம்ஷெல். சூப்பரா இருக்கும். ஃப்ராக்ரன்ஸே வந்து அப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஸோ எஸ் இது ஒன்று. அண்ட் விவாலா ஜூசி இந்த கோல்ட் காச்சர். சி இது வந்து பெரும்பாலுமே வந்து இந்தியாவில் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் சென்னையில் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு இது யூகேலேருந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது பார்க்கவே சூப்பராக இருக்கும். நான் காமிக்கிற பவுல்லாம் வச்சு அந்த லுக்கே சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும். இது ஒன்று. அண்ட் இதுவும் எனக்கு யூகேலேருந்து தான் வந்தது. திஸ் ஆல் அ கிஃப்ட்ஸ் ஃபார் மீ. நான் சிலது நான் காசு கொடுத்து வாங்கினது சொல்கிறேன். இது எனக்கு பெர்ஃப்யூம்ஸ் பிடிக்கும். சில பிராண்ட்ஸ் இங்கே கிடைக்காதுன்றதுனால வந்தது. பட் சாலிடாக நீங்கள் இதெல்லாம் இங்கே சென்னையில் வாங்கினோன்னா ஒரு 11,000 12,000 வரும். ஓகே. ஸோ இது வர்சாசி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் அ வெரி பிக் பிராண்ட் ஆக்சுவலி. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டு. கொஞ்சம் பார்த்து திறக்கணும் ஏன்னா கொஞ்சம் இது இந்த டப்பா அப்படி. ஓகே. ஸோ திஸ் இஸ் வர்சாசி. இது நான் இங்கே வாங்கினது தான். இங்கே வாங்கினது. திஸ் இஸ் ஆல்சோ வெரி சுப்ரீம் பிராண்ட். இது எனக்கு நைஸ் ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கும். ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ளோரல், வெனிலா, ஃப்ரூட்டி கொஞ்சம் நிறைய இது வச்சிருப்பேன். அண்ட் சி திஸ் இஸ் டீசல். சூப்பராக இருக்கும். லவர் டோஸ்ன்னு வாங்க, ரெட் கிஸ்ன்னு வாங்க. ஸோ இது ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுவுமே எனக்கு யூகேலேருந்து தான் வந்தது. ஏன்னா இது இங்கே எவ்வளவோ ட்ரை பண்ணேன். வேறு ஃப்ளேவர் இருந்தது. இந்த ஃப்ளேவர் இல்லாதனால என் ஃப்ரெண்ட் அங்கேருந்து எனக்கு அமுச்சு விட்டாங்க. ரேட் இது எனக்கு 7,000 8,000 அந்த மாதிரி வரும். மேலே இருக்கும். மேபி 10 இருக்கும். அங்க என்ன ரேட் இங்க கிடைக்காதுன்றதா. கொக்கோ செனல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செனால்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. நான் நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க வந்து சேனல் அப்படின்வாங்க. பட் இதோட எக்ஸாக்ட் நேம் வந்து செனல் அப்படின்வாங்க. திஸ் இஸ் ஃப்ரம் பாரிஸ். ஸோ கொக்கோ செனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே எனக்கு யூகேலேருந்து வந்தது. எனக்கு இங்கே கிடைக்கல. இந்த பிராண்ட் கிடைக்காததுனால மேபி டெல்லி, பாம்பே அங்கெல்லாம் இந்த மாதிரி சிட்டிஸ்ல கிடைக்கும். அண்ட் ஐ திங்க் ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீல கிடைக்கலாம். பட் ஒரு வாட்டி நம்ம டியூட்டி ஃப்ரீ ஏர்போர்ட்ல கூட ட்ரை பண்ண கிடைக்கல. ஸோ எனக்கு இது கொக்கோ சேனலும் அங்கே தான் வந்தது. ஸோ எஸ்ங்க இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நிறைய இருக்கு. YSL இருக்கு. இதுவும் செம பிராண்ட். இது குச்சி பேம்பு இருக்கு. அண்ட் எஸ் குட் கேர்ள் செம்ம சரியான ஃப்ரேவர். இது YSL இது செயின்ட் லாரன்ட்டோட பிராண்டு. இது குட் கேர்ளோட பிராண்டு. குட் கேர்ள் எவ்வளோன்னு சொல்லிடு. குட் கேர்ள் இது வந்தது. இது ஒரு 9,000 rupees வந்தது. 90 ml வந்தது. இதுவுமே எனக்கு இதுவும் நாங்கள் வந்து டியூட்டி ஃப்ரீ ஏர்போர்ட்ல தான் வாங்கணும். எஸ் எல்லாம் நினைக்கலாம் பெர்ஃப்யூம்க்கு இவ்வளோ செலவு பண்றீங்களே அப்படின்னு. ஒருத்தவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் கிடைக்குது அடிக்ஷன் அது மாதிரி. பெர்ஃப்யூம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அண்ட் தென் வாட்சஸ் எனக்கு கேஷியோ வாட்சஸ் அண்ட் G-Shock வாட்சஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த வாட்ச் கூட வந்து விண்டேஜ் வாட்சஸ். இல்ல இது ஐபோன் வாட்ச் அபிகிட்ட இருந்து நான் ஃபிளிக் பண்ணிட்டேன். ஆமா வாங்கிட்டாங்க. ஸோ என்னோட வாட்ச் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல் ஆர் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ். கேஷுவல் இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்லேயே போகுது இந்த கேஷியோ வாட்சஸ். அண்ட் தென் வந்து G-Shock வாட்சஸ் உங்களுக்கு தெரியும் அது ரவுண்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக் வேணும். அண்ட் இஃப் ஐ வாண்ட் ஜிம்க்கு போகணும் அப்படின்னும் போது எஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் G-Shock. DKNY இது எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு வாட்ச் நான் காட்டுறேன். அது வாங்கி கொடுத்து சாலிடா ஒரு 10 வருஷம் இருக்கும். எங்கள் அம்மா இன்னும் வச்சிருக்காங்க. திஸ் பிராண்ட் நேம் கால் DKNY.
இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருந்தது. இட் வர்த் அரௌண்ட் 10,000 rupees. எங்க அம்மா கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். 10,000 தான் இருந்தது. ஃபோரம் மால்ல தான் வாங்கணும். இது எங்க அம்மாக்கு நான் வாங்கி கொடுத்து 10 years இருக்கும். எஸ், அது இன்னும் எங்க அம்மா வச்சிருக்காங்க. காஸ்ட்லி அப்படின்னு கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் அப்படி பாத்தீங்கன்னா கிட்ட 1000 ரூபாய்க்கும் வாட்ச் இருக்கு, 10,000 ரூபாய்க்கும் இருக்கு. நான் வந்து பிராண்ட் மட்டும் தான் வாங்குவோம் அப்படிலாம் கிடையாது. என்னோட கேரக்டர் அந்த பிராண்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த பொருள் எனக்கு பிடிக்குதான்றத நான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவேன். கூலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கூலர்ஸ் இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது கம்மி, இன்னும் நிறைய இருக்கு உள்ள. நிறைய என்னோட ரீல்ஸ்ல என்னோட இதுல எல்லாம் இந்த கூலர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு கூலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால கூலர்ஸ் நிறைய இருக்கும். இங்க 4 தான் இடம் இல்லாததுனால 4 தான் வச்சிருக்கோம். உள்ள இன்னும் நிறைய இருக்கு. ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இஸ் ஆல் ஆர் மை. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் ஷூஸ் கூட நிறைய இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா என் ஷூஸையும் காமிக்கிறேன். எத்தனை வருஷம் ஆனாலும் வாங்கின புதுசுல என் ஷூ எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஒரு வாட்டியும் போட்டு முடிக்கும் போதும் நான் தொடச்சு அப்படி நீட்டா அவ்வளோ ஆர்கனைஸ்டா வச்சிருப்பேன். என்னோட ஈவன் ஐஃபோன் கூட பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அவங்க மாற்றுவாங்க. பட் ஐஃபோன் எப்படி இருக்கும்னா வாங்கினப்ப எப்படி புதுசாக இருக்கும் அதே மாதிரி ஷீ மெயின்டைன்ஸ். நாட் ஈவன் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. அண்ட் அந்த கேமரா கூட அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி ரிவர்ஸில் தான் வைப்பாங்க, எங்கே வச்சாலுமே ஜாக்கிரதையாக. ஸோ அவங்களுடைய இது வந்து திருப்பி ரிட்டர்ன் வாங்குறவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நல்ல ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்குவாங்க. எல்லாரும் திட்டுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஐஃபோனா? அப்படி கிடையாது. நிறைய ரீல்ஸோ நிறைய வீடியோஸோ நிறைய எஸ் அப்கோர்ஸ் நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால நிறைய யூசேஜ் இருக்குன்றதுனால போட்டு அடின்னு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஃபோனை ஒரு வழி பண்ணுவேன். அப்படின்னா கீழே போட்டு தூக்கி போட்டு அப்படி கிடையாது. யூசேஜ் நிறைய இருக்கும். ஸோ அதனால பேட்டரி லைஃபும் நிறைய அடி வாங்கியிருக்கனால எஸ் அஃப்கோர்ஸ் ஐ எம் கேஜெட் லவர்ன்னு நான் சொன்னதுனால அஃப்கோர்ஸ் ஐ சேஞ்ச். நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே தோழி எங்க அம்மா மட்டும்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது இருக்குது. ஒரு லைஃப் தானே. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் இந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணுவேன், நிறைய வாங்குவேன், இந்த மாதிரி நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ எஸ், இதெல்லாம் தான் என்னோட கலெக்ஷன்ஸ். அண்ட் எஸ், என் பையனோட ஃபோட்டோ. ஏன்னா அவன் உயிரோட இருக்கும்போது அவனும் இந்த ரூம் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கான், எங்க கூட தான் தூங்குவான். ஸோ அவன் இல்லாததுனால அது ரொம்ப அப்படி இருக்கக்கூடாது, அவனும் எங்க கூட இருக்கு. இந்த வீட்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் அது. அவன் இருந்தது இல்லாதது ரெண்டுமே. ஓகே மக்களே, தட்ஸ் சூப்பர் மேட்டர். அது சம மேட்டர். ஐ ஜஸ்ட் சே, எங்க கேமராமேன் அது காட்டுவாரு. அது ஒண்ணும் கிடையாது. இட்ஸ் a சூப்பர் கேஜெட் ஆக்சுவலி. அது எப்படின்னா ரொம்ப அர்ஜென்ட் திடீர்னு ஒரு ஷர்ட்டை நம்ம மறந்து வச்சிருப்போம், இல்ல போயிட்டு வந்து அழுக்கு பண்ணிருப்போம், அடுத்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போடணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடணும், அந்த ஷர்ட் வேணும் அப்படின்னா ஒரு ஷர்ட்டோ டிஷர்ட்டோ டக்குன்னு துவைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுல போட்டுட்டு 1/2 hour 1 hour ஆன் பண்ணி விட்டோம்னா அது புஷ்ன்னு இப்படி அப்படியே பெருசாகி அது ஃபுல்லா உள்ளேந்து காத்தெல்லாம் வந்து அது காய வச்சு கொடுத்துரும். ஹேங்கர்ல ஊருக்கெல்லாம் போறோம்னா கூட வீட்டுல இப்போ நம்ம அதை எடுத்துட்டே போலாம். நான் ஊருக்கு எடுத்துட்டு போனேன். அந்த துணியை மடிச்சு அது உள்ள வச்சு மூடிடலாம். அது பாக்ஸ் மாதிரி அந்த துணி அப்படியே மடிச்சு அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சு அதுக்கு ஒரு மூடி வேற இருக்கு. அந்த மூடியை பேக் பண்ணிட்டா இவ்வளோண்டு பாக்ஸ் மாதிரி வரும். அதை பெட்டியில வச்சு நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போயிடலாம். ஒரு ஹேங்கர் இருந்தா போதும். இதுவுமே ஹேங்கர் மாதிரி தான். அது மேல பாத்தீங்கன்னா தெரியும், அது மாட்டி இருக்கும். உள்ள வந்து துணியை துவைச்சு நல்லா பிழிஞ்சு அந்த ஹேங்கர்ல மாட்டி உள்ள போட்டு அந்த பட்டன் டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த டைம்குள்ள அது காய வச்சு 45 minutes 1 hour விட்டா எவ்வளவு நேரமோ நம்மளுக்கு ஏத்த நேரம். ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா பட்டது. என்னோட ஜாப்க்கு எனக்கு அர்ஜென்ட்டுக்கு வேணுன்றதுனால. அதே மாதிரி ஸ்ட்ரீம் அயன் பண்றது ஹேண்டிவுட் வச்சிருக்கேன். ஸோ அதில் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அயன் பண்ணிட்டு போட்டுட்டு. அந்த நேம் தெரியலையே. தட்ஸ் அ ட்ரையர் ஆக்சுவலி. தட்ஸ் அ ட்ரையர். கிளாத் ட்ரையர். அது கிளாத் ட்ரையர். அது ஒரு நம்மளுக்கு அர்ஜென்சிக்கு இப்போ நிறைய ஊருக்கு டிராவல் பண்றவங்க அவங்களால லாண்ட்ரி போட முடியாது, பண்ண முடியாது. அர்ஜென்ட்டுக்கு அந்த ஷர்ட் ஒரு 1-2 ஷர்ட் ஒரு 4 ஷர்ட் கூட வைக்கலாம். அதுல வச்சு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. உள்ளுக்குள்ள வச்சுட்டு மூடிடலாம், ஜிப் போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுலாம். அந்த காத்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு 2 அண்ணாங்க இருக்காங்க, சையத் அண்ணா. ஸோ கேஜெட்ஸ் வந்து அவங்க அவங்க கிட்ட தான் வாங்குவாங்க. வெரி கேஜெட் செல்லிங்ல வந்து பயங்கரம். எல்லா கேஜெட்ஸும் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஜெட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வரும்போது எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்திருக்குமா, வேணுமானா? ஆமா நான் வேணும் அப்படின்னா எனக்கு இது கொடுப்பாங்க. ஸோ திஸ் கம்ஸ் அரௌண்ட் 2,500 or 3,000. இட்ஸ் a வெரி யூஸ்ஃபுல் திங். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதை ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் சொன்னேன். நான் அது ஏன் மறந்துன்னு தெரியல. நீங்கள் ஞாபகப்படுத்தணுன்னே தட்ஸ் அ வெரி குட் கேஜெட். அது ஏன் மறந்துட்டுன்னு தெரியல. பட் இட்ஸ் வெரி நைஸ் கேஜெட், வெரி யூஸ்ஃபுல். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா, இந்த யூடியூப், இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே அவங்களோட ப்ராக்ரஸ் அவங்களே வந்து பப்ளிசிட்டி பண்ணி நல்ல ரீச் கொடுத்துட்றாங்க. மேபி இதை விட இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா இந்த மாடல்லையே வேற நிறைய இன்னும் அட்வான்ஸ் மாடல் கூட நிறைய பேர்கிட்ட இருக்கலாம்,
தெரியாது இல்ல. சோ இது வரைக்கும் நான் யூஸ் பட் பண்ணாத இது நீங்க பாத்துருக்கீங்களா வேற யார்கிட்டயாவது? பார்த்ததுல ஃபர்ஸ்ட் சாரி மக்களே, நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் இந்த மேல வச்சிருந்த இன்ட்ரெஸ்ட் அதுல காமிக்கல. ஐ அம் ரியலி சாரி. வெரி வெரி யூஸ்ஃபுல். வெரி யூஸ்ஃபுல். எனக்கு அவர் காமிக்கும் போது கூட சிரிச்சேன். இது எப்படி நான் சாத்தியம் அப்படின்னா, இப்ப பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு கடையிலேயே அவர் அதை ஓபன் பண்ணி அந்த விஷயத்த பண்ணி காமிச்சாரு. நான் வீட்டுக்கு வந்த உடனே அது நான் பார்க்கணும். உடனே என் சட்டையை கொடுத்து பிழிஞ்சி உதறி காய போட்டு சூப்பரா அழகா காஞ்சி நல்லா காஞ்சிடுச்சு. அண்ட் ஊருக்கும் எடுத்துட்டு போனா நம்மளுக்கு செம்ம யூஸ். திடீர்னு ஒயிட் ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டு போறோம், நம்ம மத்த துணிங்களோட போட முடியாது, இல்ல லாண்ட்ரில போட முடியாது, சாயப்பட்டுரும் அப்படி இப்படின்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் கேஜெட். இந்த மாதிரி எங்க வேணா தொங்க விட்டுலாம். இட்ஸ் ஈஸி ட்ரையர்னு நினைக்கிறேன். தட்ஸ் கிளாத் ஈஸி ட்ரையர் அது பேரு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது நிறைய இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். கடைக்கு இப்போ வருதான்னு தெரியல. நான் வாங்கி 3-4 மாசம் தான் ஆகுது. 3-4 months தான் ஆகுது. இப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. சென்னைக்கெல்லாம் நிறைய இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இவரு வந்து இன்னொரு குட்டி பர்சன் என்னோட ரூம்ல. எனக்கு யானை குட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து யானை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு பெரிய ட்ரீம்னு கூட சொல்லலாம். ஆனா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா எங்க அம்மா என்னை ஓட விட்டு அடிப்பாங்க. வேணும்னா ஜூக்கு கூட்டு போய் காட்டுறேன், இல்லைன்னா கோயில் குளத்துக்கு வா காட்டுறேன், யானை குட்டிலாம் வாங்கி தர முடியாது, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க அது. பட் எனக்கு ஒரு ட்ரீம், அவ்வளோ பெரிய வீடு, அதுக்குன்னு ஒரு இடம், அதெல்லாம் பண்ணி யானைக்குட்டியை வளர்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது ரியல் லைஃப்ல நடக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த குட்டி பொம்மையாவது வச்சுக்கலாம் அப்படின்றதுனால ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஸோ அதுதான், திஸ் இஸ் மை ரூம். எல்லாருமே என்ன கேட்குற கேள்வி தான். ஆப்வியஸாக உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டிங்கு சம்திங் வெரி ஸ்பெஷல். அம்மா பொண்ணையும் தாண்டி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் லைஃப்பில் எங்கள் அம்மா இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு சீக்ரெட் இருக்காது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுக்கணுன்னா கூட எங்கள் அம்மாவோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதாவது என்னன்னா, அப்போ உனக்குன்னு தனித்துவம் எதுவுமே கிடையாதா, நீ இண்டிவிஜுவலாக எதுவும் டிசிஷன் எடுக்க மாட்டே, அப்படி கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தா கூட எனக்கு இது பிடிச்சிருக்கம்மா அப்படி இப்படி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்பேஸ்க்கும் எங்கள் அம்மா நிறைய இடம் கொடுப்பாங்க. ஸோ வி ஆர் லைக் வெரி பெஸ்ட். என்ன டிஸ்கஷன் இருந்தாலும் என்கிட்ட பேசாமல் என் 2 பசங்களுமே, அதுவும் இவன் எப்பவுமே என் கூட இருப்பா. அவரும் அப்படிதான். அவர் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவரும் எந்த தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் ஐ டெல் தெம் இது தப்பு இது ரைட்டு. நானும் எங்கள் தம்பியுமே எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் எதுவுமே டிசிஷன் எடுக்க மாட்டோம். எங்கள் அம்மாவும் நாங்கள் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்ன மாறி இருக்கு, ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி சின்ன வயசுல நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவை டிபெண்ட் பண்ணி நானும் என் தம்பி எப்படி இருந்தோமோ, இப்போ அப்படியே அது ரிவர்ஸ் ஆகி நான் குழந்தை, அப்பா அம்மா மாதிரி எங்கள் அம்மா ஒரு குழந்தை மாதிரி அந்த காலகட்டத்துக்கு இப்போ மாறி இருக்கு. வி ஆர் லவ்விங் திஸ் ஜேர்னி, இட் இஸ் வெரி நைஸ். இப்போ கூட நாங்கள் 2 பேர், நானே என் தம்பி, என்ன சம்பாரிச்சாலுமே அது கணக்கோட எங்கள் அம்மா கைக்கு போயிட்டு தான் அது செலவுக்கு நாங்கள் வாங்குவோம், பண்ணுவோம். ஏன்னா அது முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கும். இந்த பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் கரியரில் என்ன சம்பாரிச்சாலுமே அம்மா கிட்ட தானே கொடுப்போம். எங்கள் அம்மா அவங்க அம்மா கிட்ட அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ நாங்களுமே அப்படி தான் இருந்தோம். அது ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது, சிச்சுவேஷன்ஸ் அண்ட் திங்ஸ் என்ன மாறிடும், அதெல்லாம் மாறிடும். அந்த ஒரு ஹர்ட் அம்மா அப்பாவுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த ஹர்ட்டை எந்த காலத்துலையுமே எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் என்ன சம்பாதிக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு என்ன ரெமெண்ட்ரேஷன் பேசியிருக்கோம், என்ன வருது போகுது வரது எல்லாமே எங்கள் அம்மா கைக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே பண்ணுவாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். மதர் ஃபாதரை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். சொல்கிறது மேட்ரு கிடையாது, பார்த்துக்கணும். ஏன்னா எங்கள் ஃப்ளாட்ஸ்லேயே ஒருத்தவங்க ரொம்ப ஏஜ்டானவங்க, அவங்க நல்ல வெல் ஆஃப், அவங்க பசங்கள்லாம் வந்து US, UK, ஒருத்தவங்க ஆஸ்திரேலியா, கனடான்னு அந்த மாதிரி அத்தனை பசங்களும் ஒரு நாட்டில் ஒரு லைஃப் வாழ்கிறாங்க. ஆனால் யாருமே அம்மா அப்பாவை பார்க்க ரெடியாக கிடையாது. ரெடியாக இல்லைன்னா அவங்க ஒர்க் அந்த மாதிரி ஜாப் பிஸியாக இருக்காங்க. அவங்க நினைச்சால் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க நினைச்சா அவங்க அம்மா அப்பாவை அழகாக மகாராணி மகாராஜா மாதிரி கூட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு சூப்பராக பார்த்துக்கலாம். பட் அப்படி கிடையாது. அவங்கவுங்க வேர்ல்டில் அவங்கவுங்க ஃபேமிலி, அவங்கவுங்க பசங்க அவங்க வாழ்கிறதுனால இவங்களுக்கு இங்கே ஒரு ரெண்ட் எடுத்து வீடு வச்சு ஒரு 4 வேலைக்காரங்களை வச்சு பார்த்துக்குறாங்க. பட் என்னதான் வேலைக்காரங்களை வச்சு பார்த்தாலும் பசங்க இருக்கிற மாதிரி வராது. ஏன்னா அது அவங்க ஃபீல் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் அம்மா கிட்டே சொல்லுவாங்க, பரவாயில்ல உங்கள் பசங்க எப்போ இருந்தாலுமே உங்கள் கூடயே இருக்காங்களே, எங்கள் பசங்க அப்படி கிடையாது, எங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் யோசிப்பேன், இப்போ எப்படி இருக்கணும் அதே தான் எங்கள் அம்மாவோட எந்த காலகட்டத்திலுமே எங்கள் அம்மாவை எங்கேயுமே கிவ் அப் பண்ணாமல் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கோல் எனக்கும் என் தம்பிக்கும். எவ்வளோ பக்கெட் லிஸ்ட் இருந்தாலும் அதில் ஒரு மெயின் பக்கெட் லிஸ்ட்டு எனக்கும் என் பிரதருக்கும் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுல வந்து நாங்கள் ரொம்ப என்ன சொல்லுது, we are into it ரொம்ப அப்படின்றது. ஸோ எஸ், இது எப்பயுமே அனுராதாவோட இல்லம், அனுராதாவோட இல்லத்தை அண்டி வாழ்றவங்க தான் நாங்கள். நான் அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டாலும் சரி, அவங்க எங்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் சரி, இந்த எண்ட் பார்த்தீங்கன்னா
நாங்கள் 3 பேருமே ஒன்று தான் எப்போவுமே. அது எப்போவுமே மாறவே மாறாது. ஸோ ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மக்களே. ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபேமிலி. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சண்டை போட்டுக்கிட்டாலும், என்ன இது இருந்தாலும், நானும் என் பசங்களும் எப்போவுமே ஒன்று. எந்த விஷயத்துக்குமே வந்து விட்டு கொடுத்துக்க மாட்டோம் ஒருத்தரை. அவங்களும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நானும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ we 3 are one. With us, these 2 are one.